ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடியிலேருந்து பதியம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஜாஸ்மின் பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இருந்தாலும் நான் ஒரு பக்கம் பூ பூத்தக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு பதியத்துக்கு வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். அது போல் வச்சிங்கன்னா நிறைய செடி உருவாக்கலாம். மல்லி செடி ஒரு வாட்டி வாங்கினாலே போதும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இந்த பூ பூத்துருக்கு ஏன்னா கேட்டிருக்காங்க, அதனால நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பிரான்ச்சஸில் இப்படி வந்திருக்கு. இது போல் பூ பூத்துருக்கு. இங்கே பக்கத்துலலாம் கூட இன்னும் மொட்டு இருக்குது. இப்போது வேறு பக்கத்தில் நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அந்த கிளை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இது போல் இருக்கிற கிளை நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது பாருங்கள், இப்போது இங்கேருந்து ஒரு கிளை வருது, இங்கே பூ பூத்து முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா போதும்னு சொன்னால், இந்த 2 இலை போதும்னு சொன்னால் நீங்கள் இங்கேயே கிள்ளிக்கலாம் பிரான்ச்சஸ்ஸு. இல்லைன்னா பெரிய ஸ்டெம் வேணும்னா நீங்கள் இது வரைக்குமே பிரான்ச்சஸ் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீழே இறக்கி கட் பண்ணால் கூட பிளான்ட்டுக்கு நல்லது தான். அதனால நான் கொஞ்சம் பெரிய கிளையாக கிள்றேன். அதே போல் சின்ன கிளையும் கிள்ளி காமிக்கிறேன். இந்த கிளை இருக்குது கண்ணு பகுதியில் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இந்த பிரான்ச்சஸே நம்ம எடுத்துட்டோம். இப்போது இது போல் கண்ணு பகுதி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் பிரான்ச்சஸ்ஸு. சின்ன பிரான்ச்சஸ் வேணும்னா இப்போது இங்கே கண்ணு பகுதின்னா பாருங்கள், ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஏற்கனவே பிரான்ச்சஸ் கட் பண்ணோம். இங்கேருந்து ஒரு கிளை வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு ஹைட்டாக. அந்த பிரான்ச்சஸில் பூ பூத்து முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம சின்ன பிரான்ச்சஸே போதும்னா பாருங்கள், பாதி பாதியாக ஒவ்வொரு 2 இலைக்கு பாதி, ஒவ்வொரு 2 இலைக்கு பாதின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அத்தனையும் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி. ஆனால் பெரிய ஸ்டெம்மே வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக இப்போ நான் எடுத்த இந்த ஸ்டெம்மு அது போல் நீங்கள் இது வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இதான் கண்ணு பகுதி, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இல்லைன்னா இந்த 2 இலை இப்போது 1 2 இந்த அளவுக்கு போதும்னு சொன்னால் நீங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அது போல் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இலைக்கு நடு சென்டர் இப்போ 2 இலை இருக்குது, நடுவில் கூட கட் பண்ணி இது மட்டுமே உங்களுக்கு 2 இலை மட்டுமே நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வேணும்னா இங்கே தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம இது எடுத்தோம், அது போல் இது கூட அது போல் பூ பூத்து முடிஞ்ச கிளை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 இலை மட்டும் மேல் பகுதியில் பூ பூத்த முடிஞ்ச கிளை இது. பாருங்கள், இது நான் 2 இலை தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கிளை இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். மேல் பாகத்தில் பூ பூத்த முடிஞ்ச கிளைய இது போல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பிரான்ச்சஸ் அங்கங்கே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். இங்கே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டா ஒரே ஒரு பிரான்ச்சஸ் வரும், இது மட்டும். அது போல் நான் சொல்கிறது. இப்போது இந்த கிளை கூட நம்ம கட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பெரிய பெரிய கிளை வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். சின்ன கிளை வேணும்னா சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போல் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஏற்கனவே ஆரஞ்சு பழம் விதை போட்டேன், நல்லா வந்தது பாருங்கள். சீடெல்லாம் போட்டதுனால ஆரஞ்சு பழம் சீடெல்லாம் போட்டு நல்லா முளைச்சி வளருது. இப்போ தான் ஆப்பிள் கூட இப்போ தான் போட்டிருக்கேன், இன்னும் வரல, வந்தால் காமிக்கிறேன். சாமந்தி செடியிலேருந்து மொட்டு மட்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம் வேர் பிடிக்கிறதுக்காக. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இது போல் மொட்டு வச்சா. இப்போ மல்லிக்கலை நடலாம். இது போல் கப் தொட்டியில் நீங்கள் மண் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு மண் 1/4 பங்கு மணல், அந்த 2மே சேர்த்துட்டு நீங்கள் செடி நட்டுடலாம். அதுக்கப்புறம் கூட எரு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் ஒரே டைமுக்கு கொக்கோ பீட்டில் தான் நடுறேன் நான் பிளான்ட்டு. எப்படி நடணுன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக கொக்கோ பீட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது கொய்யா இலை பாருங்கள், கொய்யா இலை கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் வாழைப்பழம் தோல், கொஞ்சம் ஆப்பிள் தோல் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ரொம்ப போடக்கூடாது. ஆப்பிள் தோல்லாம் ஒரே ஒரு ஆப்பிளோட தோல் நான் போட்டிருக்கேன். இது போல் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஆப்பிள் பீல்ஸு பனானா பீல்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இந்த கொய்யா இலை போட்டிருக்கேன். இங்கே மரம் இருக்குது, அதனால நான் அதெல்லாம் சேர்த்து வச்சிடுறது.
இது போல் வச்சுட்டு நட்டுடலாம். கொக்கோ பீட்டு மக்கி வரும், அது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்குள்ளே அந்த காய்கறி வேஸ்ட்டு இப்போ நம்ம போட்ட பழத்தோல் எல்லாம் கூட நல்லா மக்கி வரும். பாருங்கள், இது போல் தண்ணி ஊற்றணும். மண்ணில் கூட நீங்கள் நட்டுக்கலாம். மணல் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். கணு பகுதி உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். இது போல் வச்சுட்டு திருப்பி நீங்கள் கொஞ்சமாக கொக்கோ பீட் போடணும். இப்போ இது போல் வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றணும். இந்த 2 இலை மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். பூ நல்லா பூத்துருக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ சூப்பராக இருக்குது. ஜாஸ்மின் பிளான்ட்டில் அதிகமாக பூக்கள் பூக்கணுன்னா கொஞ்சமாக மோர் கூட அப்பப்போ நீங்கள் ஊற்றணும். இப்போ நம்ம இந்த பிளான்ட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இல்லை, அதனால் தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த 2 இலை மட்டுமே நம்ம எடுத்துருக்குறோம். மேல் பகுதி இந்த பிரான்ச்சஸ்க்கு இந்த 2 இலையும் மேலே இருக்கிற மாதிரி பாதி பிரான்ச்சஸ் கீழே இருக்கிற மாதிரி மண்ணுக்குள்ளே இது போல் நடணும். இப்போ நம்ம இது போல் வச்ச உடனே இந்த சைடு 2 பிரான்ச்சஸ் வரும் மல்லி செடியில், அதாவது மல்லிக்கலையில். செம்பருத்தி பாருங்கள் அழகாக பூச்சிருக்கு. இந்த வாட்டர் பாட்டிலில் கூட பாருங்கள், வாட்டர் பாட்டிலில் கூட மல்லி செடி நல்லா வளரும். கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் பிரான்ச்சஸில் அப்பப்போ கிள்ளி விடணும், இல்லைன்னா இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். நான் கொஞ்சம் எடுக்காமல் விட்டுட்டேன். இது போல் மல்லிக்குச்சி வச்சா எத்தனை நாளைக்கு வேர் பிடிச்சி வளரும்னா 15 days ஆகும். இந்த ஆரஞ்சு கலரு ரோஸ் பிளான்ட்டை கூட உங்களுக்கு அடிக்கடி நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். நல்லா மொட்டு பெருசாகுது, விரிய போகுது. நாளைக்கு விரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பெரிய பூவாகவே வரும், நிறைய அடுக்கி இருக்கு பாருங்கள் உள்ள. சூப்பராக இருக்குது. இந்த ரோஸ் பெருசாக தான் பூக்கும், அடிக்கடி பூக்கும். இது போல் நீங்கள் மல்லிக்கலை நடும்போது வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் தான் வைக்கணும். ஏன்னா சன்லைட்டில் வச்சிங்கன்னா காஞ்சிடும். கிளை நிழலில் தான் வைக்கணும், வேர் பிடிச்சி வளர வரைக்கும். சப்போஸ் அது போலலாம் நீங்கள் வெயிலில் தான் வைக்கிறேன்னா டெய்லி கரெக்டாக தண்ணி விடணும் அந்த ஸ்டெம்முக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.